தைப்பூசத்தை பத்தி நீங்க தெரிஞ்சுக்கணும்னா முதல்ல தாரகாசுரனை பத்தி தெரிஞ்சுக்கணும். தாரகாசுரன்றவர் யார் அப்படின்னா சூரபத்மன், சிம்மமுகன் போன்ற சக்தி வாய்ந்த அசுரர்களுடைய சகோதரன் ஆவார். இவரு சிவபெருமானுடைய அதீத பக்தர். அவர் சிவபெருமான்ட்ட தவத்தின் வலிமையினால சிவபுத்திரனால மட்டும்தான் இறக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு வரத்தை வாங்குறாரு. இந்த வரத்தினால அவர் தேவர்களையும் மக்களையும் சித்தர்களையும் ரொம்ப கொடுமைப்படுத்துறாரு. ஏன்னா அப்போ சிவனுக்கு புத்திரனே கிடையாது. இதை தெரிஞ்சுக்கிட்ட சிவபெருமான் கோவப்பட்டு தன்னுடைய நெற்றிக்கண்ணை திறந்த 6 சுடர்களை உருவாக்குறார். இந்த 6 சுடர் தான் நம்மளுடைய முருகப்பெருமான். இந்த முருகப்பெருமான் சின்ன வயசுலேயே கார்த்திகை பெண்களால வளர்க்கப்படுகிறார். பின்பு 6 முகனாக மாறுறார். 6 முகமா மாறி போர் பயிற்சிகளையும் வில் வித்தைகளையும் வேல் பயிற்சிகளையும் பெறார். அப்புறம் பார்வதி தேவிட்ட வரம் வாங்கி வேலை வாங்குறார். இந்த வேல் அவருக்கு ஞானமும் அறிவாற்றலையும் தருது. இந்த தைப்பூசம், இந்த வேல் வாங்குறாருல, இதுதான் தைப்பூசம்னு சொல்லப்படுது. இது இங்க மட்டும் இல்ல, மலேசியா, மொரீஷியஸ், சிங்கப்பூர், இலங்கைன்னு பல நாடுகள்ல கொண்டாடப்படுது.